நண்பர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். நண்பர்களே, மெஸ்மர் டாக்டர் மெஸ்மர் நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சா. நம்ம தொடர்ந்து லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம். மெஸ்மரிசம் அவர் கண்டுபிடிச்சாரு. அவர் கண்டுபிடிச்ச இன்னொரு அற்புதமான விஷயம் மரங்களில் இருந்து எப்படி ஆற்றலை பெறுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முதல்ல அந்த தேதியை கொண்டு வந்தார். மரம் என்பது உயிர் சக்தி, லிவிங் எனர்ஜி சிஸ்டம் அப்படின்றார். ஏன்னா மனுஷன் டோட்டலா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட். மனுஷன் அப்படின்றதே ஒரு காந்த சக்தி தான், காந்த புலன்தான். அதே போல மரமும் பயோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது. அப்ப இந்த ரெண்டும் ஒரே ஒரு வைப்ரேஷன்ல, ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சில கனெக்ட் ஆகும் போது மனிதனுடைய மனம் ரிலாக்ஸ் ஆகிறது, ரீசார்ஜ் ஆகிறது, அமைதி பெறுகிறது. அப்ப மரத்தை பொறுத்த வரைக்கும் அது பூமியிலிருந்து தன்னுடைய ஆற்றலை உறிஞ்சி எடுக்கிறது. ஏன்னா நெகட்டிவ் அயான்ஸை எடுத்து பூமியிலிருந்து அதை பாசிட்டிவ் பயோ எனர்ஜியா மாத்தி வெளியிடக்கூடிய ஒரு ஆற்றல் மரத்திற்கு உள்ளது. அப்ப மரத்தை சுத்தி ஒரு அற்புதமான ஒரு ஃபீல்டு இருக்கும், ஒரு எனர்ஜி இருக்கும், ஒரு இனிமையான ஒரு விஷயங்கள் அங்க நிறைந்து இருக்கும். அப்ப அந்த இடத்துல நின்று நீங்க ஒரு மூச்சு காற்றினை எடுத்துக்கொள்ளும் போது, அதாவது நீங்க ஒரு மூச்சு பயிற்சி பிராணாயாமம் இதெல்லாம் அங்க போய் பண்ணீங்கன்னா அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும். ஈவன் மரத்தடியில் சும்மா நின்னீங்கன்னா கூட ஒரு அற்புதமான எனர்ஜி உங்களுக்குள்ள வந்து சேரும் அப்படிங்கிறார். சோ இப்ப மரம் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் மேக்னெட்டிக் பேட்டரி மாதிரி. அந்த பேட்டரியில இருந்து நீங்க ஒரு எனர்ஜி நீங்க எடுத்துக்கிறீங்க. சோ இதனால என்ன நடக்கும்னா நம்முடைய ஸ்ட்ரெஸ் முழுமையாக குறையும். எமோஷனல் பெயின், மனசுக்குள்ள இருக்கிற வலிகள் எல்லாமே குறையும். ஹிஸ்டீரியா, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இது போன்ற பல பிரச்சனைகள்ல மிக அற்புதமான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த மரத்திலிருந்து பெறக்கூடிய ஆற்றல். அப்போ மரம் மனிதனுடைய எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுது. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா இந்த மரத்துல இருந்து எனர்ஜி எடுத்துக்கொள்வதற்கு ஒரு 3 விதமான முறைகளை பயன்படுத்தினார். போய் மரத்தை தொடுறது, கட்டிப்பிடிக்கிறது, நெஞ்சோடு அணைத்துக் கொள்வது, கொஞ்ச நேரம் அப்படி இருக்கிறது. இப்ப நம்முடைய பயிற்சிகளை நம்ம அதை செய்யறோம். நம்முடைய மனோசக்தி தியானம், பிரபஞ்ச ஈர்ப்பு விதி, சிரிப்பு யோகா பயிற்சிகள்ல இந்த மரத்தை கட்டிப்பிடிக்கக்கூடிய ஒரு செஷன்ஸ் நம்ம பண்றோம். அப்ப அந்த எனர்ஜி அங்க கிடைக்கும். இதை தாண்டி மரத்துக்கடியில உட்கார்ந்து அமைதியா நீங்க ஒரு தியானம் பண்றது, மூச்சு பயிற்சி பண்றது, இது ஒரு வகையான எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும். 3வதாக அவர் என்ன பண்ணாருன்னா மரத்துக்கு கீழே இருந்து அந்த ஆறாவை உள்வாங்கி அவர் அப்படி எனர்ஜி கொடுத்தார். அந்த எனர்ஜி மூலமாக ஒரு நிறைய பேஷண்ட்ஸை வந்து அவர் கியூர் பண்ணாரு. கியூர் பண்ணி காமிச்சார். அவருக்கு கியூர் நின்றாங்க பேஷண்ட்டுக்கு. இந்த மாதிரிலாம் அவர் பண்ணாரு. இப்ப என்னன்னா இந்த எனர்ஜி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை குறைக்கிறது, நம்முடைய மூடை வந்து டெவலப் பண்ணுது, நம்முடைய நுரையீரலுடைய ஆற்றலை ஒழுங்குபடுத்துகிறது. அப்ப நம்முடைய ஆறாவை ஒழுங்குபடுத்துது மெயினா. அப்ப மரத்தை சுற்றி இருக்கின்ற அந்த இயற்கையான ஆற்றல் மிக்க ஆறா நம்முடைய ஆறாவில கனெக்ட் ஆகி நமக்கு ஒரு அற்புதமான ஆற்றலை தருகிறது. அப்போ இது நமக்குள்ள வந்து சேரும் போது பாடி ரிலாக்ஸ் ஆகுது, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. நமக்கு உடம்புல ஹார்மோன்ஸ் இருக்கு, நம்ம நிறைய முறை பார்த்துப்போம். அந்த ஹார்மோன்ஸ்ல ஹாப்பி ஹார்மோன், அதுல ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் அற்புதமாக சுரக்கிறது. இன்னைக்கு மனுஷனுக்கு பற்றாக்குறைய ஆக்சிடோசின் தான். ஏன்னா மனுஷன் நெருங்கி பழகிறது இல்லை, தொடுறது இல்லை, பக்கத்துல உட்காந்து பேசுறது இல்லை, உட்காந்தாலும் மொபைல் எடுத்து நோண்டிட்டே இருக்கும். அப்ப எல்லாருக்குமே இன்னைக்கு ஆக்சிடோசின் பற்றாக்குறை பெரிய அளவில் இருக்கு. அப்ப அதை எப்படி பெற முடியும்னா ஒருத்தரை நீங்க தொடணும், கட்டி பிடிக்கணும், லேசாட்டு தோல்ல கை வைக்கிறது, இதன் மூலமா தான் ஆக்சிடோசின் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இதை தாண்டி மரத்திலிருந்து நீங்க ஆக்சிடோசினை பெற முடியும், மரத்தை தொடுவதன் மூலமாக, கட்டிப்பிடிப்பதன் மூலமாக. நண்பர்களே, மரங்களும் மனித உடலும் ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சில வேலை செய்கிறது. ரொம்ப குறிப்பாக நீங்க மூச்சை நிதானமா நிறுத்தி உள்வாங்கும் போது இந்த ஃப்ரீக்வன்சி அற்புதமாக மேட்ச் ஆகிறது. அந்த மாதிரி மேட்ச் ஆகும் போது மனம், உடல், உணர்ச்சி மூன்றிலும் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் ஹீல் ஆகுது அப்படிங்கறத டாக்டர் மெஸ்மர் கண்டுபிடிச்சாரு. நமது பயிற்சிகளை நம்ம அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். நமது பயிற்சிகளை வந்தீங்கன்னா நீங்களும் இதை தெரிந்து கொள்ளலாம். அதனால நீங்களும் இது போன்ற இயற்கை ஆற்றலை பெற்று பயனடைய வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி.